ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பூசணிக்காய் மசாலா எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது சாப்பாட்டுக்கு, சப்பாத்திக்கு, இட்லி, தோசை எல்லாத்துக்கும் சைடிஷ்க்கு சூப்பராக இருக்குங்க. வாங்க எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம். முதல்ல பூசணிக்காயோட தோலை சீவிக்கலாம். ஏன்னா கனமாக இருக்கும், காய் வேகிறதுக்கு லேட் ஆகும். அதனால் தோல் சீவிட்டு இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கலாம். அடுத்து ஒரு கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றி தாளிக்கிறதுக்கு உளுத்தம்பருப்பு, கடுகு போட்டு நம்ம தாளிச்சிக்கலாம். நல்லா பொரிஞ்சு வந்த உடனே ஒரு 10 பல் பூண்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் குட்டி குட்டியாக, அதையும் போட்டு பொன்னிறமாக வந்த உடனே ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் 3 பச்சை மிளகா, ஒரு காஞ்ச மிளகா, ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டு நம்ம ஃபஸ்ட்டு வதக்கிக்கலாம். வெங்காயம் சீக்கிரம் வதங்கி வரத்துக்கு நம்ம சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். சால்ட்டு போட்டு வதக்கணுன்னே இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்த உடனே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பூசணிக்காவை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி இதிலே ஒரு 2 நிமிஷம் அப்படியே வதக்கி விடுங்க. வதக்கி விட்டது ஒரு 2 நிமிஷம் கழித்து நம்ம இதில் மசாலாஸ் ஆட் பண்ணிக்கலாம். 2 டீஸ்பூன் வெறும் மிளகாய்த்தூள், அப்புறம் மஞ்சத்தூள், அப்புறம் தனியாத்தூள் ஆட் பண்ணிவிட்டு அப்புறம் உப்பு. நம்ம நல்லா மசாலாலாம் ஃபுல்லாக கோட் ஆகிற மாதிரி நல்லா வதக்கிட்டு நம்ம இந்த காயை வேக வைக்கிறதுக்காக தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி நல்லா காய் முழுகிற அளவுக்கு ஊற்றிக்கலாம். இந்த அளவுக்கு ஊற்றிட்டு நம்ம மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம்லேருந்து 12 நிமிஷத்துக்குள்ளே காய் நல்லா வெந்து வந்துடுங்க. பாருங்கள், இப்போயே காய் நல்லா வெந்து வந்துட்டுருக்கு பாருங்கள். இந்த அளவுக்கு வந்துடுச்சுன்னா நம்ம ஆஃப் பண்ணிடலாங்க. கொத்தமல்லி தூவி ஆஃப் பண்ணிடலாம். அடுத்தது சர்வ் பண்ணலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், நம்ம வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். பாய். நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்.